விலாக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்டு நீங்கள் யூடியூப்பில் போட்டிருக்கேன். அந்த விலாகை மறக்காமல் போய் பாருங்கள். லாஸ்ட் 100 days டே 1 vlog 1000 days ஒர்க் அவுட் சேலஞ்ச் 2023 தொடங்கி 2023 24 24 25 25 26 தொடங்கி போயிட்டே இருக்கும். இன்றைக்கி நாள் 901 என்னென்னலாம் பண்ணேன்றதை ரொம்ப அழகாக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். காலைல எழுந்தேன், பல்ல விளக்குனேன், ப்ரீச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு கீழே வந்து ஒரு பிளாக் காஃபியை போட்டு திரும்ப மேலே ஏறி போனேன். டெய்லி ரொட்டீன் ஒரே மாதிரி இருக்காது, மாறி மாறி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு ப்ரேயரை முடிச்சிடுவேன். ப்ரேயரை முடிச்சதுக்கப்புறமேட்டு பைபிள் ரீடிங் முடிச்சதுக்கப்புறம் ஒரு சில நோட்ஸ் காட் எதனா பேசினாங்க அப்படின்னா அதெல்லாம் எழுதி வச்சுப்பேன். ஸோ ப்ரீச் பண்ணுறதுக்கு இட்ஸ் வெரி ஹெல்ப். அதுக்கப்புறமேட்டு திரும்பியுமே கீழே வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ஜிம்முக்கு போகலான்னு சொல்லி ஒரு கிளம்புனேன் ஒரு 10 மணிக்கா. வந்தோடனே எங்கள் அம்மா ப்ரீ ஒர்க் அவுட் அல்வா கொடுத்தாங்க. நல்லாவா இருக்கும் அது ஃபுல்லாக, நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு ப்ரீ ஒர்க் அவுட்டையும் கிரியேட்டினையும் மிக்ஸ் பண்ணி ரேத்தெக்ஸ் அண்ட் தென் மசில் பேஸ், நீங்கள் வேறு குடிக்கிறத பார்க்க மாட்டீங்களா, அதில் போய் பாருங்கள் ஃபுல்லாகவே போட்டிருக்கேன் குடிக்கிறதும். அதுக்கப்புறமேட்டு ஜிம்முக்கு வந்துட்டேன். கவ் ஃபிட்னஸ் ஜிம் சர்மா நகர் எம்ஆர் நகரில் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு வந்து ஒரு குட்டி மொபிலிட்டி பண்ணிட்டு ஏன்னா லெக் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் ஃபுல் பாடி பண்ணலான்னு பார்த்தா டைம் இல்லை. அப்புறம் லெக் தான் காப்லெட் ஸ்குவாடு 12 reps 3 sets. லைக் இது மட்டும் ஒரு வார்ம் அப் மாதிரி பண்ணிட்டேன். மினி பேண்டை போட்டு ஹீல் எலிவேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு லெக் எக்ஸ்டென்ஷன் 4 sets 12 rep. அதுக்கப்புறமேட்டு லெக் கேர்ள் 4 sets 12 reps பண்ணிட்டேன். ஒரு மாடரேட் வெயிட். அதுக்கப்புறமேட்டு 40 kg டெட் டேங் சுமோ ஸ்குவாடு. ஸோ அதையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு பேக் எக்ஸ்டென்ஷன் 12 rep 3 sets தான் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டு காஃப் ரைஸ் 25x 4 sets 100 rep பண்ணி முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறமேட்டு திரும்பி ஷூவை மாட்டிட்டு ரன்னிங் வேறு முடிக்கல. 1000 கிலோமீட்டர் 101 days சேலஞ்சில் இன்றைக்கி வந்து 901 தானே, ஆமாம் இன்றைக்கும் அதே தான். அதுக்கப்புறம் ஆப்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு குடுகுடுன்னு போய் ஒரு குட்டி மொபிலிட்டியை மட்டும் பண்ணிவிட்டு ஸோ திரும்ப அந்த இது ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன். அது பேர் என்னது, ஃபாஸ்ட் நப்புன்றேன். ஐயோ சாரி, மசில் பிளேஸ்லேயும் அதே மாதிரி விட்டுருக்காங்க, அதனால் அது ஃபாஸ்ட் நப் எடுத்த மாதிரி வருது. அதுக்கப்புறமேட்டு அதை குடிச்சிட்டு குடுகுடுன்னு போய்ட்டு ஒரு 2 கிலோமீட்டர் தான், ரொம்ப பெருசாலாம் இல்லை. அதை நீங்கள் வந்து யூடியூப்பில் போட்டிருக்கேன், அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் 2 கிலோமீட்டர் ஓடிட்டு ஒரு செம்ம ஸ்வெட்டு. அதுக்கப்புறம் வேறு எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை, பேகெல்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப ஈரமாகிடுச்சு. அப்புறம் சும்மா லைட்டாக செக் பண்ணேன், கால்லாம் எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு தம்பி விட்றா வண்டின்னு சொல்லிட்டு கரண்டியெல்லாம் போட்டுன்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எங்கடா கிளம்பிட்டியா இல்லையா, இருந்து தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு கிளம்பிட்டேங்க. அதுக்கப்புறம் இவர் தான் நம்மளை விளாக் பண்ண சொல்லி ரொம்ப வருவார். நம்ம தம்பி ஐடி கார்த்தி டேக் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. அவர் கிடச்சா நீங்கள் அவரை பார்க்கணுன்னு இருக்குது நாள் ஒன்று. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஒரு ஆன்லைன் செஷன், வீட்டிலேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு செஷனை முடிச்சிட்டோம் ப்ரோக்கு. அதுக்கப்புறமேட்டு தான் குளிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. பட்டு நம்ம குளித்தேன், ஃப்ரெஷ்ஷாக பண்ணேன், கீழே இறங்கினேன். அம்மா வந்து புளியாவரையும் உருளைக்கிழங்கு பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறமேட்டு முட்டை இல்லை மாம்பழம் தான் அறுத்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு அதை சாப்பிட்டுட்டு குடுன்னு மேலே வந்துட்டேங்க. அதுக்கப்புறமேட்டு அதான் சாப்பிட்டு மேலெலாம் வரல, சாப்பிட்டுன்னு இருக்கேன் உட்காந்து. ஆக்சுவலாக யூடியூப்காக எடுத்தது இது. அப்புறம் சாப்பிட்டு முடித்தேன், மாம்பழம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தென் என்ன பண்ணேன், மேலே வந்து கொஞ்ச நேரம் கீழே தண்ணி குடித்தேன். தண்ணி வந்து ஒரு 3 லிட்டர் குடிப்பேன் ஒரு நாளைக்குன்னு வச்சுக்கோங்களேன். தண்ணியெலாம் நல்லா குடிச்சிட்டு அப்புறம் திரும்ப செகண்ட் ப்ரேயர் செஷன், அதுக்கப்புறம் பைபிள் ரீடிங்லாம் முடிச்சுட்டு திரும்ப நைட்டு ஒரு 7 மணிக்காக கீழே வந்தேன். நீங்கள் ஃபுல் வீடியோ யூடியூப்பில் பாருங்களேன், நல்லாயிருக்கும். ஓகே, நாளைக்கு சந்திப்போம். லவ் யூ, பாய்.